உங்கள் சேலரி வந்த உடனே பண்ணவே கூடாத 5 விஷயங்கள். அதுலேயும் லாஸ்ட் ஒன் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட், சேலரி கிரெடிட் ஆனோடனே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாதீங்க. ஆஃபர் இருக்குன்னு இப்போ ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மந்த் எண்டில் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்குற சுச்சுவேஷன் ஈஸியாக வரும். செகண்ட், எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு கடைசியாக சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சேலரி வந்த உடனே மினிமம் 20% செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அது எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்க, அப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேர்ட், நோ காஸ்ட் இஎம்ஐ பார்த்துட்டு எக்ஸைட் ஆகாதீங்க. இஎம்ஐ கம்மியாக இருக்கலாம், ஆனால் கமிட்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபோர்த், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இதை பண்ணுவாங்க. சேலரி வாங்கின ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஐஃபோனு பைக்குன்னு அப்கிரேட் ஆக நினைப்பாங்க. தயவு செய்து இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஃபிஃப்த், லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறேன், பெரிய அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு போஸ்ட்போன் பண்ணாங்க. சேவிங்ஸாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்கில் லேர்னிங்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே பெஸ்ட் டைம் இப்போ தான். பிகாஸ் சேலரி வந்த நாள் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தான் மந்த் எண்டில் உங்கள் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் டிசைட் பண்ணுது. உங்கள் மந்த்லி சேலரி எவ்வளோ இருந்தாலும் அதனுடைய பிரேக் டவுன் தெரிஞ்சுக்கணுமா? என்னை ஃபாலோ பண்ணிட்டு மணி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் சேலரி ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ண, ஸ்பெண்ட் பண்ண, இன்வெஸ்ட் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுனை நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.